வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெள்ளை பூசணிக்காய் அல்வா தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து 3 பீஸ் வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் காய் துருவி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்து நான் பிஞ்சு காயாக எடுத்திருக்கேன். ஸோ சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. மேலே இருக்க அந்த தோலை மட்டும் லைட்டாக பீல் பண்ணிட்டா போதும். ஸோ இதில் இருக்க தண்ணியை நம்ம கண்டிப்பாக வடித்து எடுத்துடணும். தண்ணி சேர்க்காமல் அப்படியே ஜாரில் அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை இன்னும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜாரில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சேர்த்துடலாம். இப்போ இது ஃபில்டர் வச்சு இதெல்லாம் இப்படி பிழிஞ்சு எடுத்தோன்னா தண்ணியெல்லாம் எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்துடும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன். தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பேன் வச்சுருக்கேன். இதில் நெய் சேர்த்துட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் லெமன் வர சேர்க்க போகிறேன். அதனால நான் திராட்சை சேர்க்கல. நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனதை எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சிம்மில் வச்சுட்டு இதுலேயே நம்ம இப்போ பூசணிக்காய் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஸ்வீட் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நெய்லியே. பூசணிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் இலகி கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக ஆட் பண்ண போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படியே இந்த இதிலே தான் விட போகிறேன். இன்னும் கொஞ்சம் திக்கானதும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா இலகி கொடுத்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடலாம். நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.